நம்ம ஹீரோயின் காமிக்கிறாங்க. தூங்கி எந்திரிக்கும் போதே ரூமை சுத்தி பார்த்தா நிறைய சார்ட்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்கு. எனக்கு நேத்து நடந்த எல்லாமே மறந்து போயிடும். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ போய் சிஸ்டத்தை பாரு அப்படின்னு சொல்லி தான் சார்ட்ஸ்ல எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. என்னடா அப்படின்னு பார்த்தாதான் தெரியுது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல எல்லாமே மறந்து போயிருமாமா. முத நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கூட அவளுக்கு மறந்துடும். எதுவுமே ஞாபகம் இருக்காது. அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கா ஒரு டைரியில எழுதி வச்சிருப்பா. இவ ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான். வந்து உண்மையை சொல்லிடுறான். என் ஃப்ரெண்டை வந்து கலாய்ச்சாங்க, உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா அதை விட்டுறேன்னு சொன்னானுங்க, அதுக்காண்டி தான் பண்ணேன்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஏன் உனக்கு என்னை டேட்டிங் பண்ண பிடிக்கலையா அப்படின்னு அவ கேக்குறா. அதெல்லாம் பிரச்சனை இல்ல, ஆனா உனக்கு ஓகேவான்னு கேட்டா ஓகேன்னு சொல்லிட்டா. ஆனா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. உண்மையா லவ் பண்ண கூடாது, ரெண்டு பேரும் அதிக நேரம் பேசக்கூடாது, ஸ்கூல் முடிகிற வரைக்கும் நீ என்கிட்ட பேசக்கூடாதுன்றா. புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும்ல, இல்லைன்னா வாழ்க்கை போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு அவசரத்துல அங்க இருந்து கிளம்பிட்டா. நம்ம பண்ணலாம் அப்படின்னு டேட்டிங் போன இடத்துல ரெண்டு பேரும் பேசி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமா கிளம்புறாங்க. நேரம் மழை பெய்யுது. பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது அவன் மேலே சாஞ்சு அவ தூங்குறான். இவன் அதை ரசிச்சு பார்த்துட்டே இருக்கான். திடீர்னு அவன் எந்திரிச்சு, நீ யாரு, நீ ஏன் பக்கத்துல இருக்க, நான் ஏன் இந்த பஸ்ல இருக்கேன் அப்படின்னு புரியாத மாதிரி பேசுவீங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. டக்குன்னு பஸ்ஸை நிறுத்தி அங்கிருந்து கீழே இறங்கிட்டா. உனக்கு என்ன எதுவுமே ஞாபகம் இல்லையா, நம்ம ரெண்டு பேரும் டேட்டிங் பண்றோம்லன்னு சொன்னா அவ பயந்து போய் வேற ஒரு பஸ்ல ஏறி அங்கிருந்து போயிட்டா. இவன் பின்னாடியே ஓடுறான். ஆனா அந்த பஸ்ல போயிட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா அவ தான் சொல்றா, நீ உன்னோட போன்ல இருக்கிற நோட்ஸ் எல்லாம் எடுத்து பாருன்னு சொன்னா. இது வரைக்கும் ஹீரோவை எங்க பார்த்தா, எப்படி லவ் பண்ணா, அவங்க எப்படி எப்படிலாம் ஜாலியா இருந்தாங்க அப்படிங்கறத டே பை டேயா எழுதி வச்சிருக்கா. அதை பார்த்து இவ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும் போல டக்குன்னு இந்த இடத்துக்கு ஹீரோயினி வந்து இப்ப நிக்கிறா. இவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவ சொல்றா, என்னை மன்னிச்சிரு, உன் பேர் கிம் தானே அப்படின்னா. ஆமா அப்படின்னு சொல்றான். நான் வந்து உன்னை மறந்துட்டேன், ஏன்னா எனக்கு அம்னீஷியா இருக்கு அப்படின்னு அதை கஷ்டப்பட்டு அதை பத்தி பேச வரா. உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். அப்பதான் ஹீரோயினி ஒரு விஷயத்த சொல்றா, நான் தான் சுயநலமா உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா வித்தியாசமா ஏதாவது ட்ரை பண்ணணும்னு சொல்லி தான் உன்னை வந்து இந்த மாதிரி ஏமாத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னா. ஹீரோ டக்குன்னு அப்ப டெய்லி ஏமாறுறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு இவளுக்கு ரொம்பவே சந்தோஷம்.